ஹாய் பிரைஸ் லார்ட். பைபிள் சொல்லுது மத்தேயு 7:12 மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்களும் மத்தவங்களுக்கு செய்யுங்க. மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கணும், என்ன சகிக்கணும், என்ன விட்டு கொடுக்கணும், நான் செய்யற எல்லா தப்பும் மன்னிக்கணும், அதாவது என்ன கேர் பண்ணணும், என்ன நேசிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறல, நம்ம ஏங்க அதை மத்தவங்க நம்ம பண்ண மாட்டோம்? இதுதாங்க நம்ம கிட்ட இருக்கிற முதல் மிஸ்டேக்ஸ். நம்ம இதை மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம், ஆனா நம்ம ஒருபோதும் மத்தவங்க கொடுக்கவே மாட்டோம். பாருங்க, சோ என்ன பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா, அதாவது அப்பா அம்மா இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம், இல்ல அக்கா தங்கச்சி இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்க இருக்கலாம், இல்ல யாருன்னா இருக்கலாம். பாருங்க, சோ என்ன பொறுத்தவரையிலையும் நம்ம அன்பு மாத்திரமே தான் அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர அவங்க கிட்ட இருந்து ஒருபோதும் அன்பை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம கேர் பண்றாரு, நம்மளை புரிஞ்சுக்கிறாரு. நம்ம தாங்க மத்தவங்களை நேசிக்கணும். அதுலயே பாத்தீங்கன்னா மத்தேயு 5:46 சொல்லுது, உன் சகோதரர் மாத்திரம் நேசிக்கிறே. அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்களை மாத்திரம் தான் நம்ம நேசிக்கிறோம், நம்மளுக்கு தெரியாதவங்களை முன்ன தெரியாதவங்களை நம்ம நேசிக்க மாட்டோம். நேசிக்கிறவங்களே நீ நேசிக்கிறேன்னா அதுக்கு என்ன பலன்? எனக்கு தெரிஞ்சவங்க மாத்திரம் நேசிக்கிறேன், அதாவது எனக்கு பிடிச்சவங்க மாத்திரம் தான் நேசிக்கிறேன், இவங்களுக்கு எனக்கு தெரியும், இவங்க என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் தான் நேசிப்பேனா அது அன்பே இல்ல. பாருங்க, உங்களுக்கு முன்ன தெரியாதவங்க, ஏழை பணக்கார, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வெள்ளை கருப்பு, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, நீங்க யாருன்னா இருங்க, நீங்க எப்படியாப்பட்ட ஆளா இருங்க, ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன், நீங்க செய்யற எல்லா தப்பு நான் சகிச்சுக்கிறேன், உங்களை கேர் பண்றேன். அதாவது இதுதாங்க உண்மையான அன்பு. இந்த அன்பு இல்லாம என்ன நேசிக்கணும் தான் நான் நேசிப்பேன், என்ன புரிஞ்சுக்கணும் தான் நான் புரிஞ்சுக்குவேன், அதாவது எனக்கு யாரும் உதவி செஞ்சாதான் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இது அன்பே இல்லை. பாருங்க, உங்களை நேசிக்கிறவங்களே நீங்க நேசிக்கிறேன்னா அது ஒரு யூஸ் இல்லை. பாருங்க, ஒரு பலன் இல்லை. நம்மளை நேசிக்காதவங்க, நம்ம எதிர்க்கிறவங்க, நம்மளை பத்தி அவங்க பரப்புறவங்க, நம்மளை பத்தி வழி போறவங்க, அவங்க தாங்க நம்ம நேசிக்கணும், அவங்க தாங்க நம்ம மன்னிக்கணும், அவங்க தாங்க நம்ம சகிக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இருந்து பாருங்களேன். என்னை பொறுத்தவரையிலும் நான் எப்படி இருக்கிறேன்னா, அன்பு யாருக்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லிட்டு அன்பா இருக்குன்னு நினைக்கிறேன், அன்பை மாத்திரமே கொடுப்பேன். ஏன்னா என்னோட அன்பு, என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே இயேசு கிறிஸ்து கிட்ட தான் வரும். பாருங்க, ஜீசஸ் கிட்ட இருந்தா நான் அன்பு எதிர்பார்க்கிறேன். அவரோட அன்பு மாத்திரம் எனக்கு போதும். பாருங்க, அவரோட கேரிங், அவரோட அரவணைப்பு மாத்திரமே போதும். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட இருந்து அன்பை வாங்கி நான் மத்தவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க அதை மாத்திக்கங்க. நீங்க ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு கோவப்படாது, அன்பு விட்டு கொடுக்கும், சகிக்கும், மன்னிக்கும், புரிஞ்சுக்கொள்ளும். அன்பு எல்லாவற்றையும் மன்னிக்கும், எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் கடைசி இருக்கும். அன்பு தாங்க நிற்கும், அன்பு தாங்க இம்பார்ட்டன்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.